போடு போடு. காப்பி குடிக்கலாம். வேகுது. கொஞ்சம் ஃபேனை போட்டு உட்காந்து காப்பி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஆமாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டிச் எல்லாம் பிரிச்சாச்சு. செண்டு போட்டு வர வேண்டியது என்ன, செண்டு போட்டு அதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி நாத்தடிக்கும், தலைவலிக்கும் தான். உங்ககிட்ட வரணும் துடிக்கிறாமா துடிக்கிறாமா. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு வந்து வியாழனோட வியாழன் 8, வெள்ளி 9, சனி 10, ஞாயிறு 11, திங்கள் 12 நாள் ஆகிடுச்சு. ஸ்டிச்சஸ் பிரிக்க போகிறோம். ஹாஸ்பிட்டல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. ஐயோ பொட்டு நிற்க மாட்டேங்குது. பேஷண்ட் மாதிரி போகாம என்னமா மேக்கப் பண்ணிட்டு இருக்கிற? பேஷண்ட்னா பேஷண்ட்டாகவே இருக்கும். அதுக்கு தாண்டா இந்த மசூர் வந்து பேஷண்ட்டாகவே இருக்குமா? நீ போனால் கேட்பாங்களா யார் பேஷண்ட்னு, அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அது வேணா உண்மை. டாக்டர் நினைப்பார் இந்த லேடிக்கா நம்ம வந்துட்டு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம், இது என்ன இவ்வளோ மேக்கப் போட்டு வருதுன்னு நினைப்பார். மேக்கப்புக்கு ஹீமோகுளோபின்க்கு என்னமா சம்மந்தம்? இவ்வளோ ஆக்டிவாக இருக்க அப்படின்னு சொல்லி நடிச்சிருப்பாரு. போடு போடு. வேகுது. ரெண்டாவது என்னால் இப்போ இந்த விழுந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 10 வார்த்தை கூட்டி பேசிட்டேன்னா மூச்சு விட முடியாமல் இருக்குது. நார்மலாகவே எனக்கு அப்படி தான் இருக்குது. எப்படின்னா மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மூச்சு வாங்குது, மூச்சு விடுறதுக்குள்ள மூச்சு வாங்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் பிரிக்க தான் கிளம்புறோம். எனக்கு டாக்டர் 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மணி இப்போ வந்துட்டு 5:20. இப்போ ரென்சி வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் போட்டது மட்டும் இன்னும் ரொம்ப எனக்கு எப்போவுமே இந்த கையில் இந்த லைன் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. எந்த டைம்லேயுமே பாப்பா பிறக்கும் போதும் சரி, போன ஆக்சிடெண்ட் போதும் சரி, கர்ப்பப்பை இஷ்யூ வரும்போது கோயம்புத்தூர் ஜெம்மொழி சரி, இதெல்லாம் போடுவாங்க ஃபஸ்ட்டு. இதில் போட்டு அடுத்து இதிலேருந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்குள்ளே எனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடும். கையை திருப்ப முடியாது, தண்ணி திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். இப்போது தலையில் இப்படியே தான் போக போகிறேன். ஸ்டிச்சு பிரித்தா தான் நம்ம வந்து தலை குளிக்க முடியும். இப்போ இந்த 13 நாளாக தலை குளிக்காது, எங்கள் அம்மாக்கே பிடிக்கல. ரெண்டாவது வந்து உள்ளார பிளட் எல்லாமே இருக்குது, என்னோடய ஹேருக்குள்ளார நிறையா பிளட் இருக்குது. இன்றைக்கி ஸ்டிச்சஸ் பிரிச்சுட்டு எப்போ தலை குளிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு எப்படியும் ஒரு 1 or 2 days குளிக்க சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குளிச்சா இங்கே ஊற்றாமல் இங்கே வேணால் கசக்கிக்கோங்கம்பாங்க. கசக்கி நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து விளக்கெண்ணெய் வச்சுட்டோன்னா, அந்த எண்ணெய் விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா தண்ணி போய் அதில் ஸ்ப்ரெட் ஆகும். சரி வேண்டாம் எனக்கு சொல்லாது. அப்போ நம்ம வந்து தலை குளிச்சுக்கலாம். முடி விரிச்சு போட்டு தான் நம்ம எனக்கு சொல்ல வேண்டாம். அதனால நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான். இது அப்படியே ஷால் மட்டும் போட்டுப்பேன். ஏன்னா கொண்டை போட்டிருக்கோம், இந்த மண்டை ஒரு மாதிரி தெரியும், அதனால ஷால் மட்டும் மேலே போட்டுப்பேன். பாப்பா பார்த்தீங்கன்னா ரக்ஷு எனக்கு காஃபி போட்டு வந்துட்டான். இந்த ட்ரெஸ்ஸு தான் அடிப்படுற அன்னைக்கு போட்டிருக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு. இதையே இன்னைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. காலையில் நான் பசங்களை கொண்டு போய் பல்லடத்தில் விட்டுட்டு திரும்ப வந்து தொக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இதை அவுத்து காய போட்டு உணர போட்டுட்டு நைட்டி அழகாக இருந்துச்சு. அந்த நைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் போயிடுச்சு. எனக்கு எந்த ஒரு பொருளுமே எனக்கு பிடிக்கிற பொருள் என்னை விட்டு போயிடுது. அது வாழ்க்கையிலையும் சரி, ட்ரெஸ்லேயும் சரி போயிடுது. அந்த நைட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திரும்ப அதே போல் எடுக்கணும், ஆனால் அதே போல் கிடைக்கவே இந்த 2 மாடல் மாதிரி வேறு எந்த நைட்டியுமே எந்த கடையிலுமே எனக்கு கிடைக்கல. பார்ப்போம் திரும்ப எது கிடச்சிச்சுன்னா காப்பி குடிக்கலாம். வேகுது. கொஞ்சம் ஃபேனை போட்டு உட்காந்துட்டு காப்பி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து பேசுகிறோம். விற்கிறனால தாண்டா அவ்வளோ காசு ஆகுது, அதனால கொடுக்குறோம். போதும் அந்த பாலை ஊற்று. அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஃபோன் எடு. அந்த ஃபோன் எடுத்துக்கூட மாட்டேன். உன் ஃபோன் அது எடு. ஸ்டோவில் போடாமக்கு. அந்த ஸ்டோல் நான் ஷால் எடுத்து தலை கவர் பண்ணல, கவர் பண்ணி போட்டுக்கிறேன். இரு மம்மி, இங்கே பற்றியா மடித்து வச்சுருப்பா. இங்கே பற்றியா அவனை களி வச்சுட்டு தான் உளுந்து வந்துருச்சாக்கா. இந்த இது எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கு. சாலை போட்டு வா.
இது நான் பார்த்துட்டு லஞ்ச் பேக்குன்னு நினச்சேன். யாரும் லஞ்ச் பேக்கான்னு கேட்கலான்னு வாய் திறந்தா நோட்டை பார்த்துக்க. பேக் கொடு. இந்த பேக்கு இந்த பேக் எஸ் சைஸ். அப்போ இது எனக்கு இல்லை. அது என்னோட ஷார்ட் குர்த்தி. இதுவும் உனக்கு இல்லை. இது எனக்கு இல்லை. இது அக்காவுக்கு. 2 பீஸ் செட். அது எனக்கு ஷார்ட் குர்த்தி எனக்கு வேணும்னு ஆர்டர் போட்டேன். சிஸ்டர் எடுத்துக்கிறேன். சிசர்ட்டான்னு சொல்லிட்டு எதுக்கு கையிலேயே பிக்கிறேன்? சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ஒரு சிசரே எடுத்துட்டு வந்து போய் நல்ல சிசரை தான் எடுத்துட்டு வாயேங்க்கா. அது இங்கே தான் இருக்கும். ஆனால் எங்கள் தேடி எடுக்கிறதுக்கு ஒரு மாடல். நானும் இருந்தாப்புல நான் கூட சிசர் எடுத்துருச்சாட்டுக்குன்னு நினச்சேன். கொண்டமா போய் கிச்சன் போகலாமா அழகாக சிசர் எடுக்கிறதுக்கு? இதில் நடந்ததுக்கு கிச்சனே அழகாக போயிட்டு வந்திருக்கலாம். ஏ மெண்டலு, இங்கே தான் ஒன்று வச்சேன், ஞாபகம் இருந்துச்சு. இந்த சிசரை ஃபஸ்ட் தூக்கி போடுங்க. ஏன்னா அது எனக்கு சம்மந்தமே இல்லாமல் வருதுமா, எனக்கு வலிக்குதுமா. முதல்ல பிம்பிள் வந்து அப்படிதான் இருக்கும். முதல்ல ஆமாம்ல, எனக்குலாம் ஏற்பட்டது மூஞ்சில் வந்துருக்குதுப்பா. ஏ காலர் நெக்கா? இல்லை இல்லை, இந்த பேண்ட்டு பிளாசோ பேண்ட். எனக்கு இப்பெல்லாம் என் சைஸ் போகணும். எனக்கு அது பிரித்து நான் தைச்சு நாளைக்கு போட்டேன். இன்னொரு சிஸ்டர் எங்க? இன்னும் சிசர் எங்கே? ஒன்னொன்றுக்கும் ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணுவியாம்மா? சரிப்பா. ஆனால் இப்போ போட ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு. நேற்று போட்ட காய்ச்சல் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு டைம் வந்துச்சு, கேன்சல் பண்ணி திரும்பி போட்டது. இது கேரளாவில் இருக்கும்போது எங்கே இருந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது. ஓ ஆமாம். இந்த மாதிரி தான் அன்றைக்கி அந்த தைச்சி வச்சுருந்தாங்க. இதே டாப்பு கலம்கரி இதில் மெட்டீரியலில் இதே டாப் தைச்சிருந்தாங்க. தைச்சு நாளைக்கு போட்ட ஆசையாக இருக்குது காலேஜுக்கு. அதான் ட்ரெஸ் கோட் இல்லைல்ல. எங்கள் கிளாஸில் இன்னும் முன்னாடி மாதிரியே வராங்க. அதுவே நீயும் அப்படிதான் போறா. கிளாஸில் ஒருத்தர் வரல, ஒருத்தவா வரலையா? யார் இந்த ஒருத்தர்? சரி, அந்த ஒருத்தர் நீயா இருந்த என்ன? என்னை அப்படியே அங்கே இறக்கி விட்டு போட்டிங்கன்னா, கரெக்டாக இருக்குமா? என்னை அப்படியே அங்கே இறக்கி விட்டு போனீங்கன்னா நான் தைச்சு நாளைக்கு போட்டு போவேன். அது அம்மாக்கே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல் டாப் இல்லை. அது ஃபுல் டாப் இல்லை, ஷார்ட் டாப். தப்பு இருக்காது, தெரியாது. என்னம்மா? அதான் இந்த பேர் தூக்கிட்டு போவோம். நீ அங்கிருந்து தனியாலே வர சும்மா இருக்கு. எனக்கு அழுகையா வருது. எனக்கு இங்கே வந்து அழுகு. பாத்திமாட்ட போய் தைச்சுக்கிட்டாள்னா அதா அந்த பாஞ்சை மட்டும் உள்ளே இருக்கிறதுக்கு உனக்கு என்ன? இந்த ஃபைலா? இல்லைம்மா, இங்கே பாரு, தூக்கி போட்டதில்ல. என்னாச்சு? உடஞ்சிருச்சா? இந்த ஃபைலா? இது வந்து சிஎஸ்ஆர் காஃபி அங்கே வச்சிரு. இந்த பண்ணலாம் ரைட். ஃபைல் வச்சு ஜிப்பு க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த பர்ஸு ஏன் எத்தனை போனால் அப்புறம் என்னம்மா ஃபோன் கால் வைக்கிறியா? டாக்டர் கேட்டால் என்ன பண்ணுறது? அம்மா கண்ணாடி கோழிங்களா? அது வெயிலில் வச்சு எடுத்து போட்டுக்கலாம். சரி, அம்மா வரட்டும். வேர் இஸ் மை ஃபோன்? தண்ணி மட்டும் குடிக்க கொஞ்சம் தண்ணி. கிளம்பியாச்சு நாங்கள் இப்போ. சரி கட்டி முடிச்சுக்கோங்க. ஐயோ போகலாம். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கோம், டாக்டர் லீவு. எப்படி நாளைக்கு ஒரு டைம் வரணும்? எல்லாத்துக்கும் நான் எப்படி கேட்காது. எல்லாத்துக்கும் நான் எப்படி ஐடென்டிஃபை ஆகியிருக்கேன்னா, நான் வந்து அதிகமாக வாய் பேசுகிறேன் அப்படி தான் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டிச் எல்லாம் பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு இப்போதைக்கு வந்து சும்மா ஒட்டியிருக்காங்க. மருந்து போட்டு ஒட்டியிருக்காங்க. மருந்து போடும்போது எரிஞ்சுது. டாக்டர் பார்த்துட்டு ஹெல்த்தியாக தான் இருக்குது. இதோட கொடுமை என்னன்னா, அம்மாவுக்கு பார்க்குற டாக்டர் லீவு. கொஞ்சம் சவுண்டாக பேசு மைக்கு. போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் நான் தான் சொன்னேன், சார் எனக்கு ஸ்டிச்சஸாவது எடுத்து விடுங்க, நான் நாளைக்கு கூட வந்து பார்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு தலை வாஷ் பண்ணாமல் ரொம்ப தான் இருக்குது, ஏன்னா அங்கங்கே ப்ளட்டாக கட்டி இருக்கனால ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், ஐசியூலேருந்து வந்து டாக்டர் பார்த்துட்டு பண்ணுவாங்க. அப்புறம் டாக்டர் வந்து பார்த்தோன்னே புண்ணை காமிச்சாங்க. புண்ணு நல்லா தான் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. இன்றைக்கி 12-13 நாள் ஆகிடுச்சுல்ல, ஸ்டிச்சை கழட்டிடலாம். அப்புறம் அவங்க பார்த்த டாக்டர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். 8 ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 போல தானே, 8:45 போல தான் அக்கா உள்ள வாங்க அப்படின்னாங்க. ஏன்னா நான் அன்னைக்கு வந்து ரொம்ப வாய் பேசியிருக்கேன். ஐயோ இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. வந்து அம்மா அடையாளம் பார்த்துட்டு ரொம்ப வாய் பேசுற பிள்ளையா இருக்கு நீங்க. உங்க ஃபேஸ் எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றுமே பேசாமல் இருக்கேன். அன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பேனே ஆக்சிடென்ட் கேஸ். ஓ நீங்கள் தானே அது பேசியே கொண்டுட்டீங்க. வீட்டுக்கு போகணும் இதை தவிர நீங்கள் ஒன்றுமே பேசலான்னு சொல்லிட்டு ஐசியூவில் இருந்த நர்ஸில் இருந்து இங்கே எமர்ஜென்சி வார்டில் இருந்தவங்க வந்து எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. டாக்டருமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். என்ன அடையாளம் தெரியுதா? தெரியுதுங்க சார். நான் ஸ்டிச்சஸ் வெட்டுறதுக்கு நான் குமிஞ்சிட்டு இருக்கேன். அவர் வந்து அப்படி கேட்டார். நல்லா இருக்கேங்க சார். நான் அவர் தான் பார்த்துட்டு ஹெல்த்தியாக இருக்குது ஓகே அப்படின்னாங்க. இப்போ நல்லபடியாக வந்துட்டு ஸ்டிச்சை கழட்டியாச்சு. இன்னும் ஓகே, ஒரு நாள் விட்டு அப்புறம் தலை குளிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஸ்டிச் வெட்டுற தம்பி இருக்கார் இல்லையா, அவரோட தான் பயங்கர காமெடி. இன்ஸ்டா ஐடி அவரோட ஐடி. என் கை வந்து ஸ்டிச் வெட்ட ஃபுல்லாக எனக்கு வந்து வேர்த்துருச்சு. தம்பி இங்கே எழுதி வச்சிருக்கு. நம்மளோட சேனல் நேம் சொன்ன தம்பிக்கு நான் சொல்கிறேன். அதாவது கவிஸ் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி அதை கரெக்டாக உச்சரிக்கன்னு தெரியாதா? ஸோ அதனால் வந்துட்டு சொன்னேன்னா அப்படியே நீங்கள் எனக்கு ஃபாலோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பியோட இன்ஸ்டா ஐடி எழுதி அனுப்புனாங்க. அப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லையே, அந்த பையன்தான் எனக்கு காமெடி பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுள் வேண்டிக்கோங்க, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டிச்சு கட் பண்ணுறோம். ஐயோ வரமாட்டேங்குது, நீங்கள் என்னக்கா இவ்வளோ முடியை வளர்த்தி வச்சிருக்கீங்க, தலையெல்லாம் ஸ்மெல் அடிக்குது, கப் அடிக்குது, அப்படின்னா சென்ட் அடிச்சுட்டு வர மாட்டீங்களா? நான் சொன்னேன், நானே டெய்லி தலை குளிக்கிறாள். எனக்கு அதாவது காலையில் தலை குளிச்சுட்டு பொழுதுக்கு வேலை பார்த்தாலும் திரும்ப சாயங்காலம் தலை குளிக்கிறாள் நான். ஆனால் இன்னைக்கு 13 நாளாக தலை குளிக்காமல் இருக்கேன்னா என் நிலைமையை நினச்சிப்பாரு. ஏன் மண்டை எனக்கே நாத்தடிக்குது அப்படின்னா அதுக்காக சொன்னேன். அப்போ என் நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. தெரியுது தாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து சென்ட் போட்டு வர வேண்டியது என்ன, சென்ட் போட்டு அதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி நாத்தடிக்கும், தலைவலிக்கும் தாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் மொல்ல எடுத்துட்டோம். ஐயையோ நான் உங்களுக்கு எடுக்கிறதே வந்து உள்ளார மாட்டிக்கிச்சு. அந்த பையன் பயமுறுத்திக்கிட்டே எடுத்தான். ஆனால் நல்லபடியாக பேசிக்கிட்டே இருந்தனால வலி கம்மியாயிடுச்சு. அவங்க பேசாதீங்க வேற எங்கேயாவது குத்திடுறேன் அப்படின்னதுக்கு இல்லை பேசினாதான் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும், நான் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்பயுமே அது என்னன்னு தெரியல. இங்கே பல்லடத்தில் ஜிஹெச்சில் ஸ்டிச் போடும்போது அந்த ஒரு ஸ்டிச் போடுற இடத்துல கத்துனேன். அதே போல் ஆதாரில் போய் இந்த ஸ்டிச்சு பிரிஞ்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க போடும் போதும் நான் கத்துனேன் அந்த ஒரு இடம். இப்போ தேயில் எடுக்கும் போதும் அந்த இடம் தான் எனக்கு நல்லாவே வலி, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, நல்லாவே வலி. அப்புறம் அந்த பையன் வந்துட்டு அவ்வளோதாக்கா நீ முடி வளர்ந்துருச்சு, எதுக்கு முடி இவ்வளோ முடி வளர்த்தனா, நானா வளர்த்தனா அதுவாக வளருது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நல்லபடியே எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸி கொண்டாந்து வீட்லேயே விட்டுட்டு போயிடுச்சு. வந்து சாப்பிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட்டாச்சு, நல்லா இருக்கேன், ஓகே. வண்டி வந்தோடனே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்தடுத்த வேலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிட்டு நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.